இந்தா இங்க வா, ஊட்டாண்ட வரவே இல்லை, என்ன பண்ணிக்கின்னு இருக்கிற, சாப்பிட்டே இல்லையா அப்படின்றது அது ஒரு மரியாதை, அந்த ஸ்லாங்குக்கான மரியாதை. திருநெல்வேலியில என்னால வாழை போலேன்னு கூப்பிடுறீங்கல்ல, இதே கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை பார்த்து வாழைன்னு கூப்பிட்டா பட்டுன்னு விட்டுருவான். அங்க இருக்கும்போது ஸ்கூல் காலேஜ் முடிச்சதும் வீட்டுக்கு போகணும். இங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கறதும் ஃப்ரீடம் அப்படிங்கறதும் வந்து கிடைச்சது. இப்போ எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டும் தான். நான் வந்து எப்ப வேணாலும் டிராவல் பண்ணலாம். எனக்கு வந்து அந்த ஒரு ஃபியர் அப்படிங்கறதே இல்லாம இந்த ஊர் எனக்கு வந்து மாத்துனது வந்து எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கு. சொல்றது நீங்க வாங்க போங்க மட்டும்தான் நீங்க மரியாதையா சொல்றீங்க. மனுஷனை நீங்க மதிக்கிறக்கே மரியாதையே உங்களுக்கு இல்லையே. கிராமத்து மக்கள் வந்து எங்க மரியாதை கொடுக்கறாங்க? தாழ்த்தப்பட்டவங்க அப்படிதான் சார் பாக்குறாங்க. ஆனா இங்க சென்னையில வந்து மனுஷனா மட்டும்தான் சார் பாக்குறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அடையாளப்படுத்துறது மனுஷனை பார்க்குறோம். இதே ஊர்களில் வந்து சாதி பார்த்தா மரியாதை கொடுக்குறாங்கிறாங்க. வெள்ளையங்கிரின்னு ஒரு கோயில் இருக்கு. நான் ரெண்டு முறை போயிருக்கேன். ஆண்டி சுனைன்னு ஒரு சுனை இருக்கு. நான் அங்கே குளிச்சுட்டு இருக்கேன். ஒரு 6-7 பசங்க பேசிட்டு இருக்கானுங்க. அதை நான் இங்கே சொல்ல முடியாது. எனக்கு வலிக்குது அவன் பேசுறது. சென்னையா தம்பி நீங்க அப்படின்னு. ஆமா தலைவா அப்படின்னா. இல்லை தம்பி எல்லாம் பெரியவங்களா இருக்காங்கடா ராஜா, சில ஸ்லாங் பேசுற, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே. ஏன் தலைவா நீ எந்த தலைவானா? தம்பி நானும் சென்னை தான், இங்கே கோயம்புத்தூர் காலேஜில் வாத்தியாராக இருக்கேன். நம்ம ஏரியா ஏன்டா அப்படி நாஸ்தி பண்ணுறீங்க அப்படின்னா, தலைவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவா, சும்மா நான் எங்களுக்குள்ள ஜாலி. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த அண்ணன்மார்கள் எனக்கு கை கொடுக்குறாங்க. நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா. ஒரு அமைதியை தேடி போகக்கூடிய இடத்துல அவங்க விழக்கூடிய சில வார்த்தைகள் சத்தியமாக வலிக்குது. இது ஏதோ பொத்தாம் பொதுவாக மட்டும் ஆன்சர் சொல்லிடாதீங்க, மனசார சொல்லுங்க. சரி, இது வந்து இப்போ தமிழகத்தில் வந்து மொத்தமாக எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்லாங் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கோயம்புத்தூர்காரன் தான் நானுங்க, என்னங்க நான் ஈரோடு சம்மந்தப்பட்ட சென்னிமலைங்க. ஆனால் இந்த வாங்க போங்கங்கிறது தான் உங்களுக்கு மரியாதைங்கிறது எங்களுடைய பேச்சு, அவ்வளவுதான். இப்போ சின்ன பையனாக இருந்தாலும் வாங்க தம்பி, வாங்க போங்க, என்னகன்னு ஏனுங்கன்னு பேசுவோம். இது மெட்ராஸில் இந்தா இங்கே வா, ஊட்டாண்ட வரவே இல்லை, என்ன பண்ணிக்கின்னு இருக்கிற, சாப்பிட்டே இல்லையா அப்படின்றது அது ஒரு மரியாதை, அந்த ஸ்லாங்குக்கான மரியாதை. இந்த ஸ்லாங்குக்கான மரியாதையை நீங்க பிரிச்சு பார்க்காதீங்க. என்ன நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்கிற வார்த்தைக்கு, என்னங்க நல்லா இருக்கீங்களா கேட்கிற வார்த்தைக்கு இது ஸ்லாங்கு. ஸ்லாங்கையும் மரியாதையும் தயவு செய்து பிரிச்சு பார்க்காதீங்க. திருநெல்வேலியில என்னால வாழை போலேன்னு கூப்பிடுறீங்கல்ல, இதே கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை பார்த்து வாழைன்னு கூப்பிட்டா பட்டுன்னு விட்டுருவான். அது அவங்களுக்கு மரியாதை. கோயம்புத்தூர்ல வாழைங்கிறவங்களுக்கு அது மரியாதை இல்லாத வார்த்தை. அதை வந்துட்டு நீங்க எப்படி இப்படி பிரிச்சு பேசுறீங்க? பறைச்சி யாவதேதடா பணத்தி யாவதேதடா, இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ, பறைச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் ஏதோ, சாத்திரத்தை ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேத்திரைத்து வந்த போது வேதம் வந்ததோ போன்ற சித்திர இலக்கியமும் எங்களுக்கு தெரியும். மொழி நடையை கையாளுகின்ற ஆளுமையும் தெரியும். நான் தலைவா எப்படிங்கிற தலைவா தெரியும், ஏனுங்க வாங்க போன்ற தெரியும். நான் சொல்ல வந்தது ஸ்லாங் கிடையாது, தெளிவு. எனக்கு எங்க அம்மா தான். எங்க அம்மாவை தப்பா சொல்லக்கூடிய வார்த்தை யாரா இருந்தாலும் நான் கேட்பேன். இது உங்களுக்கு உணரணும். கோவில் கிட்ட வந்து கெட்ட வார்த்தை பேசினாங்க அப்படின்றதுதான் அவரோட இதுவா முன் வைக்கிறாருல்ல. அப்ப நான் கேட்கிறேன், நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். நான் வந்து தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் போவேன், நார்த்துக்கும் போவேன். நான் கோயில் திருவிழால கெட்ட வார்த்தையை கேட்டிருக்கேங்க. அப்ப அது என்ன சொல்லுவீங்க? எல்லா இடத்துலயும் கெட்ட வார்த்தை இருக்கு. அவன் அவனோட மரியாதையை காப்பாத்திட்டு பேசுறது தான் அவனோட இது. இப்ப நான் இங்க உட்காந்துருக்கேன்னா நான் உங்களை பத்தி கெட்ட வார்த்தை பேச முடியாதுன்னா, அதே மாதிரி நீங்க அங்க உட்காந்துருக்க போய் கெட்ட வார்த்தை பேச முடியாது. நீங்க வேணா வீட்டுல உங்க அப்பா அம்மா கிட்ட, நான் கோயிலுக்கு போனேன், 2 பசங்க என்ன அழகா கெட்ட வார்த்தை பேசினாங்க வீட்டுல சொல்லி பாருங்க. அடடா ஊர் திருவிழான்னு அப்படிதானே இருக்கும். நான் சொல்றதே வேறண்ணா. உங்ககிட்ட அவங்க முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, கெட்ட வார்த்தை ஏதோ சென்னைக்கு ஆனது மட்டுங்கிறத ஏன் அடையாளப்படுத்துறீங்க? எல்லா ஊர்லயும் தானே பேசுறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தனிப்பட்ட அனுபவம், சென்னை சார்ந்தவன் தான் பேசுனா, அதை நான் இங்க பதிவு செஞ்சேன். நான் அது எப்படி நீங்க இல்லைன்னு மறுக்க முடியும்? கிராமங்கள்ல கெட்ட வார்த்தைங்கிற ஒண்ணு இல்லையா? சரி இருக்கு. அவர் சொன்ன கூற்று என்னன்னா, சின்ன பையன் இருக்கா இல்லையா இருக்கு, அவ்வளவுதான். எல்லா இடத்துலயும் எல்லா ஊர்லயும் பேசுறாங்க. இது வந்து சென்னையில மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் எல்லா மக்களும் பயன்படுத்துறாங்க. அதுக்கு அதான் பதில். அது எல்லாரும் அவங்கவுங்க திருத்திக்கணும். இவங்க சொல்றாங்கல்ல, சார் சென்னைக்கு நான் வந்தேன், இந்த சென்னை எனக்கு வாழ வச்சது, நான் இங்கே ஒரு தொழில் பண்ணேன், முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது மாதிரி பிற மாவட்டங்களில் இருந்தாலும் எங்கள் மாவட்டத்தில் இருந்தாலும் நாங்கள் வாழ்க்கையில் உயர முடியுங்க அப்படிங்கிற கதை இருக்கா? எங்கள் அம்மாவுக்கு 29 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. 4 பிள்ளைங்க. எங்கள் அம்மா அதே கிராமத்தில் தான் இருந்து சத்துணவு வேலை பார்த்தாங்க. சத்துணவு வேலை பார்க்கும்போது 4500 ரூபா சம்பளம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு பூ கட்டுவாங்க, பாத்திரம் தேய்க்க போவாங்க. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, சென்னையில் போய் 4 வீடு வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு இங்கே கவர்மெண்ட்ல கிடைக்கிற வேலையை விட அங்கே சம்பளம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னாங்க. எங்கள் அம்மா வரலை, ஏன்னா அங்கே வீட்டு வாடகை கம்மி. அவங்க போகிற வேலைக்கு வருமானம்
வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கும் எங்கள் 4 பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறதுக்கும் கரெக்டாக ஆகி இப்போ எங்கள் 2 பேர்த்தையும் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ என் தம்பிங்க 2 பேருமே ஒருத்தன் ஐடிக்கு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கா, இன்னொருத்தன் பிரியாணி கடையை வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாமே எங்கள் அம்மா அந்த சின்ன கிராமத்தில் இருந்து பண்ணது தான். என்னுடைய வாழ்க்கையை வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாங்க சார். நான் ஒரு 8வது படிக்கும்போது வந்து எங்கள் அப்பா வந்து ஆஸ்துமா பேஷண்ட். மொத்த செலவுமே சொத்தெல்லாம் வித்தாச்சு. தோட்டங்கடெல்லாம் எங்களுக்கெல்லாம் விவசாயம்னு என்னன்னு தெரியாது. நான் இப்போ ஒரு 8வது 9வது படிச்சுட்டு இருக்கிறேன். வீட்டில் கொடுத்த ஒரு பேக்கெட் பண்ணி ரூ. 2 ரூ. 3 சேர்த்து வச்சு ஒரு 50 ரூபாயை சேர்த்து வச்சு அங்கேருந்து வரக்கூடிய கிராமங்கள்லேருந்து வரக்கூடிய கீரைக்கட்டை வாங்கி ரூ. 2 வாங்கி ரூ. 5 அங்கே இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில் சின்ன சின்ன நகர்ப்புறங்களில் ரூ. 3 லாபத்துக்கு மேலே விற்றேங்க சார். அப்போ ஒரு டெய்லியும் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ரூ. 100 லாபத்தில் இருந்துச்சுங்க. சரி, இதை நம்ம மேற்கொண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வம்சாவளியிலேயே வந்து மாட்டு மடியை கை வச்சது கிடையாதுங்க. நான் தான் வந்து 2000 மாட்டுக்கன்று வாங்கி அதை பெருசு பண்ணி கண்ணு போட வச்சு கண்ணு வெளியில் வராமல் நானே வந்து அதுக்கு பிரசவம் பார்த்து அதில் வந்து கறந்து இப்போ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து அதே ஊரில் ஒரு காலேஜில் வந்து நான் இருக்கேன். இதை என்னால் முடியும் போது இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துனாலையுமே எங்களுடைய ஊர்கள்லையுமே வந்து எங்களுடைய வருமானத்தை வந்து எங்களால் சம்பாதிச்சுக்க முடியும். நீங்கள் மாதம் இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? டெய்லி வருமானம் வந்து என்னுடைய கல்லூரியிலிருந்து வரக்கூடிய சம்பளத்தை தவிர்த்து 1500 ரூபா எனக்கு வருதுங்க சார். இந்த மாதிரி கதை தான் இந்த பக்கம் வேற யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்குறேன். சென்னையில் வந்து தான் கடின உழைப்பு போடணும் அப்படின்ட்டு இல்லை சார். நம்ம இருக்கிற இடத்துலயே கடின உழைப்பு போடலாம். அதை கற்றுக்கிட்டு எங்கள் பெரியப்பா என்ன பண்ணாருன்னு தெரியுங்களா? பனங்கிழங்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பனங்கிழங்கு சீசனுக்கு மட்டும்தான் வைக்க முடியும். அந்த கிழங்க பருவம் பார்த்து பிடுங்கி கொண்டு போய் நாங்கள் விற்றா போதும், எங்களுக்கான சோர்ஸ் அங்கேயே கிடைக்குது. உங்கள் பெரியப்பா எவ்வளோ சம்பாதிக்கிறாரு இப்போ? சார் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 3000லேருந்து 5000 வரைக்கும் சம்பாதிக்கிறார் ஒரு நாளைக்கு பனங்கிழங்குல மட்டும். எங்களுக்கு சென்னை தேவையில்லைங்க, எங்கள் ஊர்லேருந்தே வாழ்க்கையும் பொருளாதாரத்துலையும் நாங்கள் வந்து உயர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? உங்களை எல்லாம் சென்னையை நோக்கி நகர்த்தின விஷயம் எது? உங்கள் வாழ்க்கையை எப்படி பொருளாதார ரீதியாக இந்த சென்னை உங்களுக்கு அமைச்சு கொடுத்தது சொல்லுங்கள். சிவகாசியில் வந்து அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. லேண்ட் எல்லாமே விற்கிற மாதிரி வந்தப்போ வந்து சொந்தக்காரங்க எல்லா பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இவ்வளோ லேண்ட் வச்சுருக்காங்க, இவ்வளோ விற்றுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு ஒரு சைடு பேரலைஸ் ஆகி எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சென்னைக்கு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் அந்த லேண்ட் திரும்ப கிடைக்காட்டியும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம். சென்னையில் வந்ததுக்கப்புறம் யாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் எதுவுமே இல்லை. இவங்க இவ்வளோ வச்சுருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இப்போ நிம்மதியாக வாழ்கிறோன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தான். பொறாமைப்படுறது இல்லை ஜட்ஜ், அதாவது நீங்கள் இவ்வளோ சொத்து சேர்த்துட்டீங்க, நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்கிற விஷயம், அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இங்கே சென்னையில் இல்லை. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். சொல்லுமா. எனக்கு வந்து சென்னை கொடுத்த அளவுக்கான கான்ஃபிடன்ஸ் வந்து என் ஊர் எனக்கு கொடுக்கல. நான் கோயம்புத்தூர்ல இருந்தபோது அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, நம்ம வந்து பெருசாக நம்மளை கேர் பண்ணிக்கணும்ட்டு இல்லை, ஃபைனான்ஷியலாகவும் சரி எல்லாமே அவங்க கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு சென்னை வந்து இவ்வளோ ஒரு எக்ஸ்போஷரை கொடுத்துச்சு. இவ்வளோ கம்பெனிஸ் இங்கே இருக்குது, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு கொடுத்தது வந்து சென்னை தான். நீங்கள் என்ன படிக்கிறீங்களா, ஒர்க் பண்ணுறீங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒர்க் பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் ஊரில் இருக்கும்போதுக்கும் சென்னை வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான எக்ஸ்போஷர் மாற்றம் உங்ககிட்ட நிகழ்ந்தது? நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. அங்க இருக்கும்போது ஸ்கூல் காலேஜ் முடிச்சதும் வீட்டுக்கு போகணும். இங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது, ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து கிடைச்சது. இப்போ எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டும் தான். நான் வந்து எப்போ வேணாலும் டிராவல் பண்ணலாம். எனக்கு வந்து அந்த ஒரு ஃபியர் அப்படிங்கிறதே இல்லாமல் இந்த ஊர் எனக்கு வந்து மாற்றினது வந்து எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கு. சென்னை உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? என்னோட சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அங்கே வந்து ஒரு மளிகை கடை கிடையாது, ஒரு ஜெராக்ஸ் கடை கிடையாது, ஒரு பிரிண்ட் எடுக்க முடியாது. ஸ்கூல் முடிஞ்சதுமே டவுன் பஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர்லேருந்து அனுப்புவாங்க. பாய்ஸ் எல்லாம் லாஸ்ட்டாக தான் போகணும். அதனால நான் டவுன் பஸ் டெய்லி ஓடி ஓடி போய் தான் பிடிப்பேன். அதனால டவுனில் என்னால் எதுவும் வாங்க முடியாது, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா என்னால் படிக்க முடியல. எனக்கு ஸ்கூலில் நிறைய அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, என்னால் ஒரு A4 ஷீட் வாங்க முடியல. ஒரு பேனா காலி ஆயிடுச்சுன்னா பேனா வாங்க முடியல. எங்கள் அம்மா அப்பா வந்து விவசாய வேலை பார்த்தாங்க, கூலி தொழிலாளே போயிடுவாங்க. போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. என்னால் எந்த பொருளுமே வாங்க முடியாது. இந்த மாதிரி நிறைய எனக்கு பாரம் அதிகமாக சேர ஐயோ போதுண்டா சாமி, நம்மளால் படிக்கவே முடியாது, நம்மளால் கிராமத்தில் இருக்கிற நம்மளால் படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடைக்கு வேலைக்கு போயிட்டேன். மளிகை கடைக்கு வேலைக்கு போனதுக்கப்புறமா என்னோட ஃபேமிலி வந்து எங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்தவங்க நாங்கள் சென்னையிலே இருந்துட்டோம். இங்கே இந்த சென்னை வந்து என்னை 10th படிக்க வச்சது, என்னை +2 படிக்க வச்சது, என்னை டிகிரி முடிக்க வச்சது, என்னை ஐடி படிக்க வச்சது. எனக்கு ஒரு நல்ல கம்பெனியில் இன்னைக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கு. கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வீல் செக்ஷனில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். கார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்களே, அவங்க சேலரி எவ்வளோன்னு கேளுங்க. மாதம் 26,000 ரூபாய். அது போயிட்டு வந்துட்டு 3 ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு டெலிவரி பண்ணுறாங்க மாதம் 10,000 ரூபாய்க்கு. அப்போ எங்களோட வருமானம் வந்து 36,000 ரூபாய் தான். அதில் ரெண்ட்டுக்கு 7,000 ரூபாய் போயிடுச்சு. பையனை இப்போ போன வருஷம் வரைக்கும் நாங்கள் சிபிஎஸ்சி போட்டிருந்தோம். ஃபீஸ் கட்ட முடியல, செகண்ட் பேபி பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு மெட்ரிக் போட்டாச்சு. ஃபீஸ் கட்ட வருமானம் இல்லை. மாச கடைசியில் கஷ்டப்படுறோம். கிராமத்தில் சொந்த இடம், சொந்த வீடு, சொந்த மண் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து ரெண்ட் கட்டுறேன், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக இருக்குது, அதான் இருக்குன்னு சொல்கிறதுல நியாயம் கிடையாதுல்ல. அங்கே போகலாமே, அங்கே சொந்த வீடு இருக்குல்ல, சொந்த இடம் கிடக்குல்ல,
போலாம். அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் என்னோட நண்பர்கள் எல்லார்ட்டையும் கேட்டேன். இன்னும் என்னோட படிச்ச நண்பர்கள் எல்லாமே 10,000 ரூபாய் சம்பளத்துல தான் வேலை பார்க்குறாங்க. இன்னைக்கு லண்டன், அமெரிக்கான் மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சென்னைக்கு வர்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டு நான் என் சொந்த ஊர்ல இருந்து 10,000 சம்பாதிச்சாலும் நானும் என் பிள்ளை குட்டிங்களும் கஞ்சி சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க.